ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கமைய முன்னெடுக்கப்பட்டு வரும் தூய்மையான இலங்கை செயற்திட்டத்தின் முதலாவது விழிப்புணர்வுக்கான செயற்திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்களுடனான விழிப்புணர்வு கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணம் கைதடியில் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சபையின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற செயலமர்வை மாகாண சபையின் பிரதம செயலாளர் திருமதி தனுஜா மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்தார். தொடர்ந்து கிளீன் ஸ்ரீலங்கா பணிப்பாளர் செயலணியின் பிரதிநிதியும் ஜனாதிபதியின் உதவி செயலாளருமான மனோகரன் சாரதாஞ்சலி வளவாளராக கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கியிருந்தார். யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்கள் ஊடக கற்கையை முன்னெடுக்கும் மாணவர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த செயலமர்வு இன்று மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. முன்பதாக இதயபூர்வமான யாழ்ப்பாணத்திற்கு ஒற்றுமையின் தூய்மையான நெடும்பயணம் எனும் கருப்பொருளிலான செயற்திட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் நேற்றைய தினம் செயலணியின் குழு யாழ்ப்பாணம் வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரச கொள்கை வழிகாட்டல்கள் மற்றும் முன்னெடுக்கப்பட்ட ஒழுக்கநெறி கோட்பாடுகளுக்கு அமைய இலங்கை வாழ் குடிமக்களாகிய எங்களது பங்கேற்புடன் கூட்டணியுடன் யதார்த்தமான சமூக செயற்பாடுகள், வாழ்க்கை பாங்கு, நடத்தை மாற்றம், மனோபாவ மாற்றங்கள், பொறுப்பு கூறல் நிறைந்த சமூக பொறுப்புகள், அதற்கேற்ப சிந்தனை செயற்பாடுகள் அடைவதற்கான யோசனைகள், வழிகாட்டல்கள், நடைமுறைப்படுத்தல் திட்டங்களை குறித்து ஒரு விழிப்புணர்வினை ஏற்படுத்தி அதன் ஊடாக சுபூட்சமானதும் திருப்தி நிறைந்ததும் அழகான ஒழுக்கநெறி மாறாத மனித உறவுகளுக்கான பெருமானங்கள், கலாச்சார பண்புகள் கொண்ட அழகான இயற்கை சூழலோடு இணைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பன்மானான தேசத்தை உருவாக்குகின்ற ஒரு நாடாக எம்மை உருவாக்கி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் அதுவே ஆகும். உண்மையிலே நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற போது உண்மை நினைப்பது ஒரு சுத்தமான சுற்றுப்புற சூழல், சுத்தத்தை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அது அப்படியல்ல, அதற்கும் மேலாக பல விழுமியமான பண்புகளை கொண்டுள்ளது. இதில் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா அந்த கேண்ட் அவுட்ஸை பார்த்தோமா இருந்தா நாமே மாற்றமடைவோம் என்று அதில் அவையில் சந்தோஷமா இல்லைன்னு விடிய காலமே நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்க இப்படி எல்லாம் செய்தி வந்திருந்தா அன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இதுல 2 விஷயம் இருக்கு. அந்த 2வது விஷயம் என்னன்னு கடைப்பாங்க. இந்த அளவும் எங்கட இடத்துல எங்கட நாட்டுல அன்றாடம் நடக்கிற விஷயங்கள் அதைத்தான் பேப்பர்ல போடினேன். புதுசா ஒன்று போடினேன். சரி, இப்ப எல்லாருமே மொபைல் போன் இருக்கு. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி சரி, அதுல ஒரு 10 காரணம் இருக்கு. இப்படியான செய்திகள் வாரத்துக்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்று ஒரு ஊகிச்ச 10 விஷயம் இருக்கு. அந்த 10 விஷயத்தையும் நீங்கள் 1, 2, 3 என்று ரேங்க் பண்ண வேண்டும். QR கோட் அக்சசிபிளா இருக்கா? எல்லாருக்கும் அக்சசிபிளா? உறுதிப்படுத்துவோம். விழுந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் எழுந்து நிற்போம். முற்போக்கு சிந்தனை உடையவர்களாக இருப்போம். தன்னம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்வோம். பாதைக்கு கொண்டு வருவோம். உண்மையிலே எங்களுக்கே தெரியும், நாங்கள் எங்கட நாட்டுல இப்ப விபத்துக்கள் கூட பொறுமை இல்லை. தான் சாதிக்க வேண்டும், தான் மட்டும் எங்கட உணர்வுகள், மனங்கள், எங்கட செயற்பாடுகள் ஆழமான ஒரு கருத்தாகும். இந்த தேசிய திட்டம் பற்றிய விழிப்புணர்வு கருத்துக்கள் பாடசாலை மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மத்தியில் தெளிவுபடுத்தும் போது ஜனாதிபதி அவர்களது நோக்கத்திற்கான ஒரு நிச்சயத்தோட இன்று நாம் ஊடகவியலாளர்கள், நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிர்வாகங்களும் செயற்பாடுகளும் பொறுப்பும் நீதியும். அனைவருக்கும் வணக்கம். உதவி திருத்த மேலாளர் உணவுத்துவ கல்வி திணைக்களம் அவர்களே, ஜனாதிபதி செயலாளர், சிரேஷ்ட உதவி செயலாளர் அவர்களே மற்றும் நமது மாகாண சபையின் உதவி செயலாளர் அவர்களே, இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.